அத்தியாயம் 10. இன்னும் பார்க்கவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை பயன்படுத்தி முதலில் பார்த்துவிட்டு வாருங்கள். இப்போது அத்தியாயம் 11 ஆரம்பமாகிறது. குண்டலினி யோகம் ஸ்ரீ ஞானேஸ்வரர் முறைப்படி 4வது அத்தியாயத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் உபதேசித்த யோகத்தின் முக்கிய மார்க்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த கீதோபதேசத்திற்கு ஸ்ரீ ஞானேஸ்வரர் பின்வருமாறு அபியாசத்திற்குரிய வியாக்கியானம் செய்திருக்கிறார். 2. கீதையில் சொல்லியபடி பரிசுத்தமான இடத்தில் சத்குரு ஸ்மரணை செய்ய வேண்டும். அப்பொழுது உனக்கு சத்வகுணம் நிரம்பி அகங்காரம் அற்றுப்போய் இந்திரியங்களின் ஓட்டம் நின்று மனது ஹிருதயத்தில் ஒடுங்கும். இப்படி ஆகிற மட்டும் சத்குரு ஸ்மரணையே செய்ய வேண்டியது. பிறகு இயல்பாகவே யோக ஆசனமும் யோக முத்திரைகளும் ஏற்பட்டு பிராணவாயுக்கள் ஸ்திமிதமடைந்து யோக சித்திகள் முத்திரா பலத்தினால் தோற்றும். 3. அமமுத்திரை எப்படியென்றால் ஆட்டு சதைகள் தொடையில் கெட்டியாய் ஒட்டிக்கொள்ள வேணும். விருஷணத்திற்கும் ஆனன வாய்க்கும் உள்ள காலங்குல அவகாசத்தில் இரு பக்கத்திலும் 4 அங்குலம் விட்டுவிட்டு நடு ஓர் அங்குலத்தின் கீழ் வலது குதிகாலை ஸ்திரமாக வைத்து பிருஷ்டபாகங்களை சற்று தாக்காதது போல் தூக்கி தோபாரம் முற்றிலும் வலது குதிகால் மேல் காங்க வேண்டியது. இடது குதிகாலை சௌக்காயம் போல வலது துடை மேல் வைத்து ஆசனத்தில் ஸ்திரமாக உட்கார வேணும். இதுதான் வஜ்ராசனம் என்று சொல்லப்பட்ட மூலபந்தமாகும். இதனால் அபான வாயுவின் கீழ்நோக்கம் தடைப்பட்டு மாமஸ்தானங்களை இழுத்துக்கொண்டு மேல் போகிறது. உடம்பின் பாரம் வலது குதிகாலின் மேல் நிற்பதால் உபஸ்தேந்திரியத்தின் வெளிநோக்கும் நாடிகள் அடைக்கப்பட்டு விருஷணத்திலிருந்து மேல் நோக்கும் நாடிகளும் பாய நாடிகளும் சஞ்சரித்து தேக ஆரோக்கியம் விளைவிக்கிறது போலும். டியது 4. பிறகு இடது பாதத்தின் மேலில் கைகளை ஒன்றின் மேல் ஒன்றை தொன்னை போல் வைத்து தோள்பட்டைகள் தூக்கப்பட்டு முகாகுசியிருந்து சிரசு மார்பில் அழுத்தப்படுகிறது. கண்ணிமைகள் கூடி அரை திறந்த பார்வை உண்டாகி வெளிநோக்கினாலும் நாசாகிரத்தை தாண்டி செல்லுகிறதில்லை. வெளிப்பார்வையில் இச்சையே மறைந்து விடுகிறது. உணவு குழாய் மூடப்பட்டு மோவாக்கட்டை மார்பில் அழுத்தப்பட்டு கண்டமணி உள்ளே மறைந்து போகிறது. இதனால் சிரசில் பொருந்திய பாராலிம்பக்க கெடிதா என்கிற அமிர்த நாடிகள் திறக்கப்பட்டு கண்டத்திலிருந்து வெளிநோக்கும் சிம்பத்தட்டிக் என்கிற விஷநாடிகள் அடைப்பட்டாற்போல் தோன்றுகிறது. 5. பிறகு சுவாதிஷ்டனத்துக்கும் தொப்புளுக்கும் நடுவிலுள்ள அடிவயிறு மேல் இழுக்கப்படுகிறது. இதுதான் ஒட்டியான பந்தம். இதனால் விஷநாடி கிரந்தியாகிய ஹைப்போகாஸ்ட்ரிக் முதலான பிளெக்சஸ் அடைப்பட்டாற்போல் இருக்கிறது. 6. மேற்கூறிய ஆசனம் வலது குதிகாலின் நிலையைத் தவிர மற்ற அம்சங்களில் 2வது படத்தில் காட்டப்பட்ட பத்மாசனத்தை ஒத்திருப்பதை காணலாம். 7. பிறகு சஞ்சல சித்தம் அடங்கி பசி தூக்கம் போய் அபானவாயு வயிற்றுக்குள் சஞ்சரித்து செட்ட மலங்களை வெளிப்படுத்துகிறது. அதுவுமன்றி ஒவ்வொரு உறுப்பின் உள்சதையிலும் பிரவேசித்து ஆங்காங்கு குவிந்து கிடக்கும் உபயோகமற்ற சுப கொழுப்பு அம்சங்களை கரைத்துவிடுகிறது. இதுவும் பாராசிம்பத்தட்டிக் என்கிற அமிர்த நாடிகளின் செய்கையே என்று தோன்றுகிறது. 8. இத்தருணத்தில் மற்றொரு இடத்தில் நடக்கிறதை கவனிப்போம். குண்டலினி என்கிற குங்குமத்தை ஒத்த சர்ப்பம் மூலாதாரத்தில் 3.5 சுற்று சுற்றிக் கொண்டு நாபிஸ்தானத்தில் மூடிக்கொண்டிருக்கின்ற 2 மடல்களுக்குள் தூங்கும் ஸ்திதியை விட்டு விழித்துக் கொள்கிறாள். அவள் சுருட்டை பிரித்து அங்கங்களை அழகாக சோம்பல் முறித்துக் கொள்ளும் பொழுது நட்சத்திரம் மழையோ சூரியனே கீழே இறங்கிவிட்டதோ என்றவாறு பிரகாசிக்கிறாள். வெகுநாள் ஆகாரமின்றி தூங்கியிருந்தபடியால் அவள் வாயை திறந்து அக்னி ஜுவாலைகளை கக்கி உடம்பில் எங்குமுள்ள உபயோகமற்ற சதையை விழுங்குவதுடன் ஹிருதயத்திலிருந்தே 1-2 கவளம் விழுங்குகிறான். இவ்வேலை அனைற்றையும் தான் இருப்பிடத்தை விடாமலே செய்கிறாள். 9. நமது சுவாசத்துடன் 12 அங்குலம் வெளியில் சென்ற நஷ்டமாகும் பிராணவாயுவை உள்ளிழுத்து வைத்து மேல் நோக்கும் அபான வாயுவை எதிர்த்து முட்டாமல் நாபி கமலத்திலிருந்து பார்த்துக் கொள்கிறாள். பிறகு உடம்பின் பிருத்வி ஜல பாகங்களை சாப்பிட்டு சுஷும்னா நாடியிடம் சங்குகிறாள். இத்தருணத்தில் அச்சற்ப யுவதி கக்கும் விஷம் அமிர்தமாக மாறி சுஷும்னா மார்க்கமாக சென்று உடம்பெல்லாம் புனர்ஜீவனம் செய்கிறாள். இடா பிங்களா நாடி பிரவாகங்கள் சுஷும்னையில் அடங்கிப் போகின்றன. சுஷும்னையின் உச்சியிலிருக்கும் அமிர்த குடம் சற்று சாய்க்கப்பட்டு அவ்வமிர்தம் குண்டலினியின் வாயில் விழுகிறது. அன்னமய கோசத்தில் இடது வலது வேகஸ் நாடிகளில் கீழ் செல்லும் சம்பந்தங்கள் குறைவுபட்டு
பிட்யூட்டரி, பீனியல், சலைவரி கிளான்ஸ் என்னும் உறுப்புகளுக்கு செல்லும் பாராசிம்பத்தட்டிக் ஸ்பந்தங்கள் அதிகரித்தாற்போல் தோன்றுகிறது. 10. இப்படி குண்டலினி அமிர்தத்தை குடிக்கலே யோகியின் சரீரம் தேஜோமயமாகிறது. யமன் கூட அச்சரீரத்தை பார்க்க பயப்படுகிறான். யோகியானவன் விருத்தியாப்பியத்தைப் போல் யவ்வனத்தையும் விட்டு பால்யத்தன்மையை அடைகிறான். ஆனால் அபரிமிதமான பலமடைந்த பாலயம். விரல் நகங்கள் புதிதாக அழகிருகின்றன. அழகான ரோமம் உழைக்கிறது. புது வரிசைகளாக பல்கள் உண்டாகின்றன. ஆனால் சிறியதாய் வைரம் போல் பிரகாசிக்கின்றன. இமைகளின் நடுவில் கண்கள் முத்துச்சிப்பியின் நடுவில் முத்தைப் போல் பிரகாசிக்கின்றன. சரீரம் லேசாகிறது. 7 உலக சம்பவங்களையும் சிறிய கிருமியின் மனோவியாபாரங்களையும் அறிகின்றான். ஜலம் படாமல் அலைமேல் நடக்கிறான். 11. இத்தருணத்தில் குண்டலினியானவள் ஹிருதயத்தை அடைந்து பிரணவமயமான அழகு சித்திரங்கள் போல் நாதங்களை உண்டாக்குகிறாள். இது வர்ணிக்க முடியாத விஷயம். பிராணவாயு முற்றிலும் லயப்படாததினால் இப்படி ஆகாயத்தில் மேகம் போல் தும் தும் என்கிறாற்போல் துவனி உண்டாகிறது. 12. தாமரையின் நடுவில் சூன்ய அவகாசம் இருக்கிறது போல் ஹிருதயத்தின் மத்தியில் உள்ள மகாகாசத்தில் ஜீவ சைத்தன்யம் உள்ளது. குண்டலினி தேவி அந்த ஜீவனுக்கு தேஜஸ் தத்துவத்தை ஊட்டி புத்தி தத்துவத்தை வியஞ்சனமாக கொடுக்கிறாள். பிறகு சகல தத்துவமும் லயமாய் குண்டலினி அவளுடைய தேஜோரூபத்தை விட்டு அரூபப்பிராணனாகிறாள். இப்பொழுது யோகி சமாதி அடைகிறான். சகல நாத தேஜஸ் பந்தங்கள் லயப்படுகின்றன. இப்படி கிருஷ்ண பகவான் காட்டிய யோகமுறை இன்னும் இவ்வுலகத்தில் அதை அபியளிக்க தகுந்தவர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில் ஸ்ரீ ஞானேஸ்வரரால் வெளியிடப்பட்டது. 13. இந்த ஸ்திதியில் யோகி வெளிப்பார்வைக்கு ஆயினும் முன்போல் தோன்றினாலும் ஆகாயகமனம் முதலான அபூர்வ சித்திகள் பெற்றவனாவான். ஆயினும் அச்சித்திகள் பிரயோஜனமற்றதே என்று கருதுவான். பிருத்திவி அப்புவிலும் அப்பு தேஜஸிலும் தேஜஸ் வாயுவினும் அடங்கிப்போய் குண்டலினி என்னும் நாமம் அற்றுப்போய் சிவத்தில் வயப்படுகிற மட்டும் அக்குண்டலினி கேவலம் சகதி ததவமாக இருப்பாள். பிறகு அவள் ஜாலந்திர பந்தஸ்தானத்தை தாண்டிப்போய் சுஷும்னா நாடியை பிளந்து கொண்டு ஓங்காயத்தின் முதுகிலே ஏறி பஷ்யந்தி என்னும் சூக்ஷ்ம வாக்காகிய ஏணியை உதைத்துவிட்டு பிருஹம்மரந்திரத்திலுள்ள பராகாசத்தை அடைவாள். அன்னமய கோசத்தில் பிராணசக்தி ஜாலந்தர பீடமாகிய மெடல்லா ஆப்லாங்கேட்டா 4வது வென்ட்ரிக்கல் வாக சக்தி தளம் இந்த ஸ்தானங்களை தாண்டிக் கொண்டு மேல் ஸ்தானங்களை அடைகிறது போலும். இந்த ஸ்தானங்களுக்கு யோக பரிபாஷைகளில் முறையே துவாதசாந்தப, மயிர்பாலம், நெருப்பாடு, ஷோடசாந்தம் என்றும் சொல்வதுண்டு. 14. பிறகு அக்குண்டலினி சக்தி பிரணவத்தின் அர்த்த மாத்திரை முதலான மாத்திரைகளை தாண்டிக் கொண்டு கதிசமுத்திரத்தை சேருவது போல பிரம்மஹரந்தர ஆகாசத்தில் கலந்து கொண்டு நானே பிரம்மஹம் என்ற சாக்ஷாத்காரத்தால் பரபிரம்ம லிங்கத்தை ஆலிங்கனம் செய்கிறாள். 15. பிறகு மகாபூதம் என்கிற திரை திறக்கப்பட்டு ஜீவனும் பிரம்மமும் ஐக்கிய ஆனந்தத்தை பெறுகிறார்கள். ஜலம் மேகத்திலிருந்து திரும்பி சமுத்திரம் சேருகிறது போல சரீரம் சப்த பிரம்மத்தில் லயப்படுகிறது. இந்த அனுபவம் மனோவாக்குக்கு எட்டாதது. பிரணவத்தினுடைய மகாரமே பிரவேசிக்கக் கூடாத அந்த ப்ரூமத்திய ஸ்தானத்தை வாக் எப்படி எட்டும்? சூக்ஷ்ம பிராணனும் மிக பிரயாசத்துடன் அந்த ஆகாசத்தில் லயப்படுகிறது. இப்படி அனுபவிப்பவன் பரபிரம்மமேயாக இருக்கிறான். இதே துரியாவஸ்தை, இதே பரமானந்தம். 16. திருமூலர் திருமந்திரம். அகர உகரத்துடன் மூலாதாரத்தை நோக்கினால் 4 படமெடுத்தாடும் பெண் சர்ப்பத்தை காண்பாய். உற்றுப் பார்த்தால் நாவும் பிளந்தது, வாலும் பிளந்தது. அவள் தலையில் பீஜாக்ஷரத்தை ஊன்றி அவள் வாலை பிடித்து பேசாத மந்திரம் சொல்லி ஆட்டு, அவள் விஷம் போய்விடும். ஸ்கல. 17. ஞானேஸ்வரர் யோகம். ஆகாய மண்டலத்தில் சுகுமாரமான பெண் அரசியை பார். புவனங்களும் அவள் கர்ப்பத்தில் இருக்கிறது. பரா என்கிற சூக்ஷ்ம வாக்கு அவளிடத்தில் நிலை பெற்றிருக்கிறது. அந்த விஷயம் சாட்சி சொல்ல அவள் பிரம்மஹரந்திரத்திற்கு வந்திருக்கிறாள். அவளை அங்கே தரிசித்து உலக ஆசையை போக்கிக்கொள். 18. பிளாவெட்ஸ்கி பிராட்டியார் கூறியுள்ள கைலாச முறை.
தேஜஸ் சக்தியை ஹிருதயாகாசத்தின் அந்தர்கிரகமான ஜெகதாம்பாளிடம் அனுப்பு. அங்கிருந்து 6வது ஸ்தானமான ப்ரூமத்தியத்திற்கு சென்று பரம்பொருளின் பிராணனாகத் தோன்றி எங்கும் நிரம்பும் குருவாக்கியை சொல்லுவாள். அப்பொழுதுதான் உனக்கு கேசர சித்தி லபிக்கும். அலைமேல் காற்றில் செல்லுவாய். 19. இந்த கைலாச முறை உரைக்கும் நூலின் உபோத்காத்தத்தில் அப்பிராட்டியார் சொல்லியதாவது, இந்த கைலாச முறைகள் பெரும்பாலும் ஹிந்து சம்ஸ்கிருத கிரந்தங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக ஸ்ரீ ஞானேஸ்வரர் கிருஷ்ணார்ஜுன சம்வாத வியாக்கியானத்தில் யோக சித்தியடைந்த புருஷனுடைய ஸ்திதியைப் பற்றி பிரகாசமாய் வர்ணித்திருக்கிறார். அவருடைய நூல் அத்யத்புதமான யோகராஸ்திரம். இப்படி பிராட்டியார் சலாகித்துச் சொல்லிய கிரந்தத்தை இவ்வத்தியாயத்தில் யான் தமிழில் மொழிபெயர்த்துச் சொல்லியிருக்கிறது எனக்கு கிடைத்த பாக்கியமே என்று கருதுகிறேன். 20. வாஸ்தவத்தில் தேஜஸ் சக்தி குண்டலினி இப்பெயர்களால் விளங்கும் பரதேவதை அனுகிரகத்திற்கு தேசகால மத அளவுகளை இல்லை. மேல்நாட்டு அறிஞரான வால்ட் விட்மன் இடுப்புக்கு நீர் என சொல்லுகிறார். அம்மணி, குறுக்கே தலை வைத்து மெதுவாக பிறண்டீர்கள். சொக்காயை நீக்கி என் இருதயத்திற்குள் நாவை விட்டீர். முகத்திலிருந்து கால் மட்டும் பரவினீர். உடனே எனக்கொரு வாக்கு கெட்டாத சாந்தியும் புத்தி கூர்மையும் ஆனந்தமும் தோன்றிற்று. இதனால் குண்டலினி சக்தி யோகாபியாசமில்லாமலே இடுப்புக்கு நடுவிலிருக்கும் கந்தஸ்தானத்திலிருந்து ஹிருதயத்தை சீறிக்கொண்டு அடைந்து சகல தேக கோசங்களையும் வியாபித்துக் கொண்டு அனுகிரகிக்கிறாள் என்பது ஸ்பஷ்டமாய் புலப்படுகிறது. 21. வாமவேஸ்வர தந்திரம். குண்டலினி என் வாயில் கவ்விக்கொண்ட மில்லிய சர்ப்பம் வாமை கொண்டு மூலகண்டத்தை கடித்துக் கொண்டிருக்கிறாள். யோகி பத்மாசனத்தில் உட்கார்ந்து பிராணத்தை இயக்கி மேல் நனை நிறுத்தி பாயுஸ்தானத்தை சுருக்கி ஸ்வாதிஷ்டாக்னியை மூட்டி அவ்வுஷ்ணக்காத்தினால் குண்டலினியை எழுப்பி பிரம்ம விஷ்ணு ருத்ர கிரந்திகள் மூலமாகவும் 6 சக்கிரங்கள் மூலமாகவும் நடத்தி அழைத்து சஹஸ்ரதல கமலத்தில் அவள் பர்த்தாவுடன் கூடி கிரீடிக்கச் சேர்ப்பிக்கிறாள். இதுவே உத்தமயோக நிலை. 22. சங்கர பகவத் பாதாச்சாரியர்கள் சௌந்தர்யலஹரியில் மூலாதாரத்தில் பிருத்திவியையும் மணிபூரத்தில் ஜலத்தையும் ஸ்வாதிஷ்டானத்தில் அகனியையும் அநாதாத்தத்தில் வாயுவையும் விஷுத்தியில் ஆகாயத்தையும் பருமத்தியத்தில் மனஸ்தத்வத்தையும் கொண்ட சாதாரண மார்க்கத்தை கடந்து, ஓ பரதேவதே, நீர் ஹரகமலத்தில் பர்த்தாவுடன் கூடி சமிக்கிறீர். இந்த தியானமே அந்தர்யாகம். 23. மேற்கூறிய விஷயங்களை பிரமாண கிரந்தங்களில் உள்ளபடி மொழிபெயர்த்து எழுதியிருக்கிறேன். என்னுடைய சொந்த அபிப்பிராயங்களை குறிக்குள் காணப்பித்திருக்கிறேன். இக்குண்டலினி யோகம் மிகவும் பிரதானமானதாலும் அபூர்வமான பிரமாண வாக்கியங்களை உத்தேசித்தும் பொதுவாக சில விஷயங்கள் இங்கே குறிப்பிட துணிகிறேன். இக்குண்டலினி சக்தியின் பிரக்ரியை அமிர்த நாடி, அதாவது பாராசிம்பத்தட்டிக்கின் இயல்புக்கு ஒத்திருக்கிறதென்று முன்னமே சொல்லியிருக்கிறேன். அச்சக்தி யோக சாதகனுக்கு முறையே வார்த்தக்கியம், பிரடைதவம், யௌவனம் என்னும் ஸ்திதிகளை பின்வாங்கிக் கொண்டு பலாட்டியமான பாலத்தன்மையை கொடுத்து புதிதாக பல்வரிசை, ரோமங்கள், கண் தேஜஸ் உண்டாக்குகிறாள் என்று ஸ்ரீ ஞானேஸ்வரர் சொல்லியிருக்கிறார். அதனால் கவனிக்கிறதென்னவென்றால், ஜீவசக்தியானவள் அன்னை வயிற்று கரு முதல் சுமார் 12 வயது வரையில் உள்ளிருந்து வேலை செய்து தகுந்த உறுப்புகளையும் நாடி மார்க்கங்களையும் நிர்மாணம் செய்து கொடுத்து தான் சயனம் செய்தாள். பிறகு லோக யாத்திரைக்கு வேண்டியபடி அம்மனிதனே வெளிச்சச்சரவுக்குரிய மனஸ் சம்ஸ்காரங்களையும் அதற்கேற்ற நாடி அணைக்கட்டுக் கால்வாய்களையும் ஏற்படுத்திக் கொண்டு சம்சாரம் நடத்துகிறான். யோகியானவனோ சம்சாரத்திலிருந்து தப்பிக்கும் இச்சையுடன் மறுபடியும் குழந்தை போல ஆகிறான். நமது சாஸ்திரம் ஜீவன் முக்தர்கள் குழந்தை போலாவது உன்மத்தர்கள் போலாவது இருப்பார்கள் என்று கூறுகின்றது. அப்படியே கிருழுதமத்கிலும் சொல்லியிருக்கிறது. நீ குழந்தை போல ஆனாலொழிய நற்கதிக்குள் புறையாகவே யோகியானவன் மதுகீவ சக்தியை தழுவுகிறான். அவளும் முன்போலவே அவனுடைய உறுப்புகளை வேழிக்க முடியாதபடியும் அம்மாளாகிய போஷித்து சீர்திருத்த ஆரம்பிக்கிறாள். 10-20 வருஷம் இவன் சம்சாரத்தில் அமர்ந்திருக்கும் மட்டும் தூங்கிக் கிடந்த இந்த அம்மணி விழித்ததும் பசியாயிருப்பாள் என்பது என்ன ஆச்சரியம்! கானே சுறுசுறுப்புடன் யோகியின் சரீரத்தில் குவிந்து கிடக்கும் அழுக்குகளை துடைத்து நாடி முடிச்சுகளை அவிழ்த்து அந்தக்கரணத்தில் அழுந்திக் கிடக்கும் காமக்ரோத முதலான துஷ்ட சம்ஸ்காரங்களையும் பிரமை, சங்கை, மனக்குறை முதலானவைகள் அனைத்தையும் களைந்து போடுகிறாள். ஆசாரியாள் சொல்லியபடி பூமி மட்டும் சிருஷ்டி செய்து மூலாதாரத்தில் தூங்கும் தேவி விழித்து திரும்பி பிருத்வியிலிருந்து மனஸ் மட்டுமுள்ள ததுவங்களைக் கடந்து
பிறகு 1000 இதழ் கமலத்தில் பர்த்தாவுடன் சேர்ந்து ஆனந்தமாக ரமிக்கிறாள். 24 அப்பிரம்மானந்த மைதுனம் பிரதியில்லாமல் போகுமா? இவ்விஷயத்தில் 25 வருஷம் முன் நான் முதல் பகவான் ரமண மகரிஷியை திருவண்ணாமலைக்கு போய் பார்த்த சம்பவம் ஒன்று இங்கே கூறுகிறேன். பகவான் எப்பொழுதும் போல் கண் திறந்து நிஷ்டையிலிருந்தார். அவர் முன் நான் பிராச்சீனமான சித்தர் நூலில் சேகத்தில் நாடிகள் அமைப்பையும் விழுதுபோல் தென்படும் மூளை உறுப்பையும் அதை பற்றிக்கொண்டு பின்னை போல் காணப்படும் நாடிகளைப் பற்றியும் வாசித்துக் கொண்டிருந்தேன். யோக பிரக்கிரியையால் சகதியை மேலெழுப்பி சஹஸ்ர தலத்தில் 1000 விளக்கு அடுக்காய் ஏத்துகிற கட்டம் வந்தபோது பகவான் 1000 என்றால் அபரிமிதமென்று அர்த்தம் கொள்ள வேண்டும், இங்கிலீஷ் வார்த்தையில் பிரெயின் கிரே மேட்டர் என்று சொல்லிவிட்டு அந்த உறுப்பில் லட்சக்கணக்கான ஸ்தானங்கள் இருக்கின்றன என்று லட்ச தீபம் ஏத்த வேண்டியது என்று சொல்லிவிட்டு மறுபடியும் நிஷ்டை புகுந்தார். அப்பொழுது அவருடைய வாக்கியம் எனக்கு தெளிவாக புதப்படவில்லை. 15 வருஷத்திற்குப் பிறகு மேல்நாட்டு ஆராய்ச்சி சாஸ்திர புத்தகத்தில் பின்வருமாறு கண்டிருந்ததை பார்த்து எனக்கு புலப்பட்டது. மனிதர் மேல்மூளை 24 31 மில்லிமீட்டர் வரைக்கும் கனம். அதில் 925 கோடி ஜெல்கள் இருக்கின்றன. குண்டலினி சக்தியானவள் இந்த பிரதேசத்தில் அவளுடைய பிராணநாதருடன் ரமித்தால் அந்த செல்களுக்கு சிறந்த உஜ்ஜீவனம் உண்டாகி அபரிமிதமான நூதன சித்விலாசங்கள் ஏற்படும் என்பது திண்ணம். அத்தியாயம் 11 முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், தம்ஸ் அப் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் ஷேர், பதிவு செய்யவும் மற்றும் உங்கள் கருத்துக்களை கருத்து மூலம் தெரிவிக்கவும்.